முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டதான தகவல்களை சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்தியிருந்தார். அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளேவினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தமக்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவே அனுப்பி வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மனித புதைகுழி தொடர்பில் எதனையும் கூற வேண்டாம் எனவும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனவே சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் அங்கு செம்மணியோடு சார்ந்த மக்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இவ்வுயரிய சபையினை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு சிறைச்சாலை சம்பவம் சம்பந்தமாக கடந்த 5-6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் மற்றுமொரு அரசின் காவல் கட்டமைப்பின் தரநிலையை உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முன்னரும் இலங்கையின் சிறைகளில் கலவரங்கள் நடந்திருக்கின்றன. அரசே முன்னின்று, அரசே திட்டமிட்டு முன்னகர்த்தி, அரசே துணை நின்று அரங்கேற்றிய சிறை கலவரங்களில் இருந்து மேற்படி 2026 ஜூலை நீர்கொழும்பு சிறை கலவரம் வேறுபட்டு நிற்கின்றது. 1983 ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள கைதிகளால் வெட்டியும் குத்தியும் படுகொலை செய்யப்பட்டனர். வெவ்வேறான 2 நாட்களில் 35 பேர் 18 பேர் என தமிழ் அரசியல் கைதிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டமை தமிழர் மீது இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தாக்குதலாகவே கருதப்படுகின்றது. நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்படும் போது தனது இறுதி ஆசையை குட்டிமணி இவ்வாறு விவரித்தார்: எனது மரண தண்டனையை நிறைவேற்ற முன் என் கண்களை எடுத்து பார்வையற்ற ஒருவருக்கு பொருத்துங்கள், நான் பார்க்க முடியாத தமிழீழத்தை என் கண்களாவது பார்க்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலை அதிகாரிகளே அறைக்கதவுகளின் திறப்புகளை சிங்கள கைதிகளுக்கு கொடுத்ததாக தப்பி பிழைத்தவர்களின் வாக்குமூலங்கள் சான்றுபடுத்தின. அப்போதைய அரசின் கட்டமைப்புகள் சிறை கலவரங்களையும் சிறைகளில் படுகொலைகளையும் முன்னின்று நடத்தியதற்கு காலவழியில் எண்ணற்ற சான்றுகள் காணப்படுகின்றன. பிந்துனுவேவ புனர்வாழ்வு முகாம் இதற்கு மற்றொரு சான்று. அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த தமிழ் இளைஞர்கள் 27 பேர் 2000 ஆண்டு 10ஆம் மாதம் 25 அன்று கொல்லப்பட்டனர். 14 இளைஞர்கள் காயமுற்றனர். சம்பவ தினத்துக்கு முதல் நாள் புலிக்குட்டிகளின் சதைகளை எங்கள் நாய்களுக்கு போடுவோம் என சிங்களத்தில் எழுதப்பட்ட சுவரொட்டிகள் முகாமை சுற்றி பல இடங்களில் காணப்பட்டதாகவும் குறித்த தாக்குதல் திட்டமிட்ட தாக்குதல் எனவும் பிந்துனுவேவா படுகொலைகளுக்கு போலீசாரே பதில் கூற வேண்டும் எனவும் சிலுமின என்ற சிங்கள பத்திரிகையே செய்தியை வெளிக்கொணர்ந்தது. முன்னைய காலங்களில் அரச கட்டமைப்புகளால் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இத்தகைய சிறை கலவரங்கள் இன்றும் அதே அரச கட்டமைப்பின் மனித நேயமற்ற வினைத்திறனற்ற காவல் கட்டமைப்பை உலகுக்கு வெளிக்காட்டியுள்ளது. வெலிக்கடையிலும் பிந்துனுவேவாவிலும் களுத்துறையிலும் தமிழர்கள் என்ற நிலையில் கிட்டாத நீதி நீர்கொழும்பிலாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு முக்கிய விடயம், செம்மணி புதைகுழியை பற்றி ஒரு சிறு. Honorable Turerasa Raviharan, you have 2 more minutes left. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என
அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டதான தகவல்களை சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்தியிருந்தார். அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளேவினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தமக்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவே அனுப்பி வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மனித புதைகுழி தொடர்பில் எதனையும் கூற வேண்டாம் எனவும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனவே சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் அங்கு செம்மணியோடு சார்ந்த மக்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இவ்வுயரிய சபையினை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு